channel. இப்போ நம்ம பார்க்க போறது documents required for Tamil Nadu medical selection. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ரிசல்ட் வந்ததும் உடனே ஆல் இந்தியா கோட்டா குவாலிஃபை பண்ணுவாங்க அண்ட் ஸ்டேட் கோட்டா அதை ஃபாலோ பண்ணி குவாலிஃபை பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையில் வச்சிருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அது மூலமா நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற காலேஜ் ரிகார்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காம அந்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆல் இண்டியா கோட்டா கண்டக்ட் பண்ணுற எம்சிசிக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், இதெல்லாம் நம்ம ரெடியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நான் லிஸ்ட் டவுன் பண்ணுறேன். அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம ஜூன் 2nd வீக் ரிசல்ட் வந்ததும் அந்த டாக்குமெண்ட்ஸை ஒன்றா நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீட் யூஜி 2024 அட்மிட் கார்டு. இந்த அட்மிட் கார்டை 2 or 3 காப்பீஸ் எடுத்து வச்சுக்கணும். எய்தர் நம்ம எக்ஸாம் எழுதுறப்பவே ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில், அவங்களோட டிக்ளரேஷன் அண்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ், ஃபோட்டோ சைன்லாம் பண்ணி நம்ம எக்ஸாம் ஹாலில் கொடுத்துட்டு வருவோம். எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த அட்மிட் கார்டை 2 or 3 காப்பீஸ் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். செகண்ட், 10th ஸ்டாண்டர்டோட மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணிக்கணும். போத் ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கணும். தென் 11th மார்க் ஷீட்டையும் நம்ம ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு போத் 2 சைடும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கணும். இது சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க, 11th எக்ஸாம் எழுதலை அப்படின்னா 11th சர்டிஃபிகேட் இல்லைனாலும் டோன்ட் வரி அபவுட் தட். இட் இஸ் நாட் மேண்டேட்டரி ஃபார் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட். பட் 12th மார்க் ஷீட் ஹெச்எஸ்சி போத் சைடு ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு அப்லோட் பண்ணிக்கணும். அண்ட் தென் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஸ்கூல்ஸில் நம்ம 12th முடித்ததும் நம்ம படிக்கிற ஸ்கூலில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டையும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அண்ட் தென் சர்டிஃபிகேட் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் ஃபார் த கேண்டிடேட் ஹூ ஹேஸ் ஸ்டடிடு கம்ப்ளீட்லி இன் தமிழ்நாடு. நம்ம படித்த ஸ்கூலில் 6th to 12th ஒரே ஸ்கூலில் படிச்சிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா அந்த ஸ்கூலில் நம்ம போனஃபிட் சர்டிஃபிகேட் வாங்கி அந்த போனஃபிட் சர்டிஃபிகேட்டையும் அப்லோட் பண்ணணும். சில ஸ்டூடெண்ட்ஸ் 6th to 12th ஒரு 3 டைப் ஆஃப் ஸ்கூல்ஸில் படிச்சிருக்காங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்கூல்லலாம் படிச்சிருந்தாங்களோ அந்த ஸ்கூல்லலாம் போனஃபிட் சர்டிஃபிகேட் நம்ம இதில் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எதுக்குன்னா கம்யூனிட்டி ரிசர்வேஷனுக்காக பிசி கேட்டகரி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரி வைஸ் நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இதுவும் மேண்டேட்ரி தான். அண்ட் தென் பர்த் சர்டிஃபிகேட் ஆஃப் கேண்டிடேட்டோட பர்த் சர்டிஃபிகேட்டையும் அப்லோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் ஆஃப் பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எய்தர் ஃபாதர் அல்லது மதரோடது, ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் இதெல்லாம் அட்ரஸ் ப்ரூஃப்காக நம்ம எடுத்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தென் ஸ்பெஷல் கேட்டகரி ஃபார்ம் ஆன்லைனில் இருக்குது, 100 rupees பேமெண்ட் பண்ணி ஸ்போர்ட்ஸ் கோட்டா இல்லை எக்ஸ் சர்வீஸ் கோட்டா அண்ட் ஸ்பெஷலி சேலஞ்ச்டு கோட்டாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள். அந்த கேண்டிடேட்டோட ஃபேமிலியில் ஃபர்ஸ்ட் அந்த கேண்டிடேட் தான் படிக்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தென் போனஃபிட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் 7.5 ரிசர்வேஷன் கேட்டகரியில் வராங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த போனஃபிட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் கிட்ட சைன் வாங்கி நம்ம இதையும் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தென் ஃபைனலாக இன்கம் சர்டிஃபிகேட் ஆஃப் பேரண்ட்ஸ் ஃபார் த கேண்டிடேட். எதுக்குன்னா அந்த ஃபீஸ் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணுறதுக்காக எஸ்சி, எஸ்டி அண்ட் எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸோட ஆனுவல் இன்கம் பிலோ 2.5 lakh அந்த ரேஞ்ச் வருது அப்படின்னா அவங்க இன்கம் சர்டிஃபிகேட்டை வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்கிறவங்க அண்ட் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் அண்ட் ஐசிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படாது. இதே என்ஆர்ஐ நான் ரெசிடென்ஷியல் இண்டியன் அதர் போர்டில் படிச்சிருக்கிறவங்களா இருந்ததுன்னா மட்டுமே தான் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படுது. அண்ட் தென் கோர்ட் ஆர்டர்ஸ் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த கோர்ட் ஆர்டர்ஸும் தேவைப்படாது. அண்ட் அடிஷ்னல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அதாவது லைக் ஸ்போர்ட்ஸ்க்கு மெடல்ஸ் வாங்கினது அந்த மாதிரி ஏதாவது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் அதையும் நம்ம ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம்.
கவர்மெண்ட் கோட்டால மெடிக்கல் காலேஜ் அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்ல கவர்மெண்ட் கோட்டா மெடிக்கல் காலேஜஸ்க்கு வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி நம்ம அப்லோட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு டாக்குமெண்ட்ஸையும் ஈஸியாக அப்லோட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.